வணக்கம் ரசிகர்களே, விஜய் டவுன் அன்புடன் வரவேற்கிறது. நான் விஜயகுமார். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற பஸ் ஸ்டாண்டு சென்னை திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டு. ஈசிஆர் வழியாக சென்னைக்குள் வரும் பேருந்துகள் திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டு வந்து தான் சென்னைக்குள் வரும். திருவான்மியூரிலிருந்து எம்டிசி பேருந்துகள் சென்னையின் பல பகுதிகளுக்கு இயக்குகிறது. அம்பத்தூர், ஆவடி, அண்ணாநகர், திருவொற்றியூர், கோயம்பேடு, கிளாம்பாக்கம், தாம்பரம், மகாபலிபுரம், பூந்தமல்லி, டி நகர், கீழ்கட்டளை, பாரிமுனை, வேளச்சேரி போன்ற ஊர்களுக்கு சென்னையின் முக்கிய பகுதிகளான இந்த பகுதிகளுக்கு எம்டிசி பேருந்துகளை இயக்குகிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எஸ்இடிசி திருநெல்வேலிக்கு மாலை 5 மணிக்கும் 7 மணிக்கும் 7:30 மணிக்கும் 8 மணிக்கும் திருவான்மியூர் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்குகிறது. மற்றும் திருச்செந்தூர், தூத்துக்குடி இந்த ஊருக்கு மாலை 6:30 மணிக்கு எஸ்இடிசி பேருந்து திருவான்மியூரிலிருந்து இயக்குகிறது. திருவான்மியூர் வழியாக எஸ்இடிசி, டிஎன்எஸ்டிசி பேருந்துகள் புதுச்சேரி, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், காரைக்கால், கல்பாக்கம் போன்ற ஊர்களுக்கு பேருந்துகளை இயக்குகிறது. தனியார் ஆம்னி பேருந்துகளும் திருவான்மியூர் வழியாக ஈசிஆர் வழித்தடத்தில் உள்ள ஊர்களுக்கு பேருந்துகளை இயக்குகிறது. இந்த பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ பஸ் ஸ்டாண்டுங்க புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டு இன்னும் அப்படியே அதே பழைய இதுலேயே தான் கட்டமைப்பிலே தான் இருக்குது. ஒரு பஸ்ஸு நிற்கிறதுக்கான ஷெட்டு மற்றும் பிளாட்ஃபார்ம்லாம் அவ்வளோவா சரியில்லாமல் உடஞ்சி போய் அதே ரொம்ப பழசாகி கிடக்குது. இந்த திருவான்மியூரில் ரயில்வே ஸ்டேஷன் எதுவும் கிடையாது, ரயில் வழித்தடம் எதுவும் இல்லாதனால மக்கள் எல்லாருமே பஸ்ஸு வழித்தடத்தை மட்டும்தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த பஸ் ஸ்டாண்டு எப்போவுமே ஒரு பிஸியான பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கான முழு கட்டணமைப்பும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். மற்றபடி இது ரொம்ப ஒரு பாப்புலரான பஸ் ஸ்டாண்டு இந்த திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டு. சென்னையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுகளில் ஒரு முக்கியமான பேருந்து நிலையமாக இந்த திருவான்மியூர் பேருந்து நிலையம் இருக்குது. தென் மாவட்டங்களிலிருந்து கோயம்பேடு வரும்போது அந்த வழியாக தாம்பரம் தான் முக்கியமான ஒரு ஊராக இருக்கும். அதே மாதிரி ஈசிஆர் வழியாக வரும்போது திருவான்மியூர் ஒரு முக்கியமான ஊர். இந்த வழித்தடத்தில் கடற்கரை ஒட்டியுள்ள அத்தனை ஊர்களுக்கும் இந்த வழியாக தான் எல்லா பஸ்ஸும் போய் ஆகணும். அதனால் திருவான்மியூர் எப்போவுமே ஒரு பிஸியாகவும் டிராஃபிக்காகவும் இருக்கிற ஒரு ஏரியா. இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரே ஒரு மந்த்லி சீசன் டிக்கெட் கொடுப்பாங்களே அந்த கவுண்ட்ரு மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் சென்ட்ரு, பேருந்து எப்போ வரும் போகும் அப்படின்னு மக்களுக்கு சொல்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டரும் ஒரு கவுண்டரும் இருக்குது. மற்றபடி இந்த பஸ் ஸ்டாண்டில் பப்ளிக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கான்றது தெரியலை. நான் தேடி பார்த்தது வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கான்னு தெரியலை. மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஒரு பிஸியான பஸ் ஸ்டாண்டுன்னு தான் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜய் டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் விஜயகுமார்.